வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கனவா மீன் ஃப்ரை, ஸ்குவிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு இன்றைக்கி ஒரு ஃப்ரை வெரி வெரி டேஸ்டியாக நல்லா கமன்னு ஒரு சூப்பரான கனவா மீன் ஃப்ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிடுங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போது நம்ம அதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு அதிலே சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பையே அதில் சேர்த்தாச்சு. அப்போது சீக்கிரமாக நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடும். அதனால் இப்போயே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகட்டும், அந்தளவுக்கு வதக்கினா போதும். இப்போது நம்ம எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம க்ளீன் வச்சுருக்கிற இந்த கனவா மீன் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கிருக்கலாங்க, கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணிட்டோம். இது போட்ட உடனே அப்படியே சைஸ் பெருசாகும், தண்ணி நிறையா விடும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவை இருக்காது. இது நல்லா வதங்க கனவா மீன்லேருந்து தண்ணி நல்லா விடும். அதனால் நம்ம கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். அது சூடு போட்டோன்னே அப்படியே சைஸ் பெருசாக ஆகிற மாதிரி தெரியும் நமக்கு. பாருங்கள் எப்படி பட்டோன்னே எப்படி மாறுது பாருங்கள் சைஸ் எல்லாம். அதனால் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வேணும்னா அதுக்கு இந்த மாதிரி கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போது நம்ம இதில் வந்து மல்லித்தூள் வேணால் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூனு. நான் மல்லித்தூள் சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து தேங்காய் கூட மிளகும் ஜீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கலாம். நான் வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறேன் ஸ்குவிட்டை, அது வந்து அதனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்தாச்சு. நீங்கள் வந்து ஒரு கிரேவி மாதிரி எடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தண்ணி அதுவே விட்டு நல்லா வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான். இது மேலே நம்ம பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். ஒரு சூப்பராக இருக்கும், இது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோதான், மேலே பச்சை கருவேப்பிலையை சேர்த்தாச்சு. சேர்த்து விட்டு இப்போ நான் கொஞ்சம் கிளறி விட்டுறேன். அவ்வளோதான். இது அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு அருமையான ஸ்குவிட்டை வச்சு ஒரு ஃப்ரை, அருமையான கனவா மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சூடாக சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்லுங்கள். ஒரு வெரி வெரி டேஸ்டியான கனவா மீன் ஃப்ரை ரெடி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பவும் போல் நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி,
வணக்கம்.